வணக்கம். இலங்கையில சமீபத்துல வந்த வெள்ளத்தை வச்சு எப்படி ஒரு பெரிய தகவல் போர், அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வார் உருவாச்சுன்னு இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா அலச போறோம். முதல்ல பாகிஸ்தான் என்ன பிரச்சனை ஆரம்பிச்சு வச்சாங்கிறதுல இருந்து தொடங்குவோம். இலங்கையில வெள்ளத்தால மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த நேரம், அப்போ பாகிஸ்தான் சர்வதேச அளவுல ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்குது. நாங்க இலங்கைக்கு உதவ துடிக்கிறோம், ஆனா இந்தியா அவங்க வான்வெளியை பயன்படுத்த விட மாட்டேங்கிறாங்க, அதனால எங்களால உதவி அனுப்ப முடியல அப்படின்னு ஒரு கருத்தை உருவாக்குறாங்க. இந்த செய்தி பரவ ஆரம்பிச்ச உடனே இந்தியா ரொம்ப வேகமா செயல்பட்டது. இது முழுக்க முழுக்க பொய்ன்னு இந்தியா மறுத்தது. மனிதாபிமான உதவிகளுக்காக பாகிஸ்தான் எங்க வான்வெளியை எப்ப வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப தெளிவா அறிவிச்சாங்க. இல்லனா பாகிஸ்தான் நினைச்ச மாதிரி பாத்தீங்களா, மனிதாபிமான உதவிட்டு கூட இந்தியா தடை போடுது அப்படிங்கிற தப்பான கதை உலக அளவுல பரவி இருக்கும். இந்தியா வான்வெளிக்கு அனுமதி கொடுத்தாச்சு. பாகிஸ்தானோட குற்றச்சாட்டுப்படி இந்தியா தான் தடையா இருந்துச்சு. இப்போ தடை நீங்கிடுச்சு. அப்புறம் என்ன நடந்தது? அவங்க உண்மையிலே உதவி அனுப்புனாங்களா? அனுப்புனாங்க. இந்தியா அனுமதி கொடுத்ததும் அவங்க உதவி பொருட்களை அனுப்புறாங்க. ஆனா நீங்க கொடுத்த ஆதாரங்கள்ல இருக்கிற புகைப்படங்களை பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு. என்னாச்சு? அவங்க அனுப்புன உறவு பொட்டலங்கள் எல்லாமே காலாவதியானவை. அதுல இருக்கிற காலாவதி தேதி ரொம்ப தெளிவா தெரியுது. 2024லயே அது காலாவதி ஆயிடுச்சு. இத மனுஷங்க சாப்பிட்டா என்ன ஆகும் நீங்க யோசிச்சு பாருங்க. இது உதவி பண்ற மாதிரி இல்ல, அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. அப்ப அவங்க நோக்கம் என்ன? வெறும் ஒரு போட்டோ எடுத்து நாங்களும் உதவி செஞ்சோன்னு காட்டிக்கிறதுக்காகவா? இலங்கையில இருக்கிற பாகிஸ்தான் தூதர் பாகிஸ்தான் எப்போதும் இலங்கையுடன் துணை நிற்கும்னு பெரிய எழுத்துல ட்வீட் போட்டதா அவங்க ஆதாரங்கள் சொல்லுது. நிச்சயமா இது அவங்களோட உண்மையான எண்ணம் என்னன்னு பச்சையா காட்டுது. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இந்தியா அனுமதி தராதுன்னு. ஆமா, இந்தியா எப்படியும் வான்வழிக்கு அனுமதி தராதுன்னு ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. அதை வச்சு நாங்க உதவ தயார், இந்தியா தான் தடுக்குதுன்னு ஒரு கதையை கட்டி சர்வதேச அளவுல இந்தியாவுக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கிடலான்னு திட்டம் போட்டாங்க. ஆனா இந்தியா உடனே அனுமதி கொடுத்துட்டாங்க. கொடுத்ததும் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மாட்டிக்கிட்டோமேன்னு கையில இருந்து ஏதோ பழைய காலாவதியான ஸ்டாக் அனுப்பி கடமையை முடிச்சிருக்காங்க. அப்ப அவங்க நோக்கம் உதவி பண்றது இல்ல, இந்தியாவை மட்டம் தட்டுறதுதானு ரொம்ப தெளிவா புரியுது. இந்தியா வான்வழியை தடுத்ததா அவங்க குற்றம் சாட்டுறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு உதவ முயற்சி பண்ணப்போ இதே பாகிஸ்தான் என்ன செஞ்சது? சில வருஷங்களுக்கு முன்னாடி தாலிபான் ஆட்சியில ஆப்கானிஸ்தான் மக்கள் உணவு பஞ்சத்தால தவிச்சப்போ இந்தியா கோதுமை அனுப்ப முன் வந்தது. அப்போ பாகிஸ்தான் தங்களோட வான்வழியை மட்டும் இல்ல தரை வழியையும் பயன்படுத்த திட்டவட்டமா மறுத்துட்டாங்க. இந்தியா அதோட விட்டுடல, பல தடைகளை தாண்டி ஈரான் வழியா மாற்றுப்பாதையில ஆப்கானிஸ்தானுக்கு அந்த உதவியை கொண்டு போய் சேர்த்தது. இப்ப பாருங்க, அவங்க நமக்கு வழி விடல, ஆனா நாம அவங்களுக்கு வழி கொடுக்கலன்னு புகார் சொல்றாங்க. இதுதான் உங்களோட இரட்டை வேடம். அப்ப இந்த இலங்கை வெள்ள பிரச்சனைக்கு இந்தியாவின் பங்களிப்பு எப்படி இருந்துச்சு? இந்தியா தன்னோட நாச்பார் ஷாஃப்ட் சுயஸ்ட் கொள்கைப்படி அண்டை நாடுகளுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் ஆளா ஓடி போய் நிக்கும். இந்த இலங்கை வெள்ளத்துக்கு மட்டும் இந்தியா 53 டன் நிவாரண பொருட்களை அனுப்பியிருக்கு. இதுல மருந்துகள், தற்காலிக கூடாரங்கள், அத்தியாவசிய உணவுப் பொருட்கள்னு எல்லாமே அடங்கும். பொருட்களோட தரம் ரொம்ப முக்கியமா, இது எல்லாமே உயர்தரமான காலாவதி ஆகாத பொருட்கள். அது மட்டும் இல்லாம வெள்ளத்துல சேதமாகிட கூடாதுன்னு ஒவ்வொன்னையும் பிரத்யேகமா பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இது வெறும் பேருக்கு செய்யற உதவி இல்ல, உண்மையாவே அக்கறையோட திட்டமிட்டு செய்யற உதவி. இந்த கதை சொல்லும் போர்ல, அதாவது நரேட்டிவ் வார்ஃபேர்ல இந்தியா ரொம்ப பின்தங்கி இருக்கு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உண்மைய சொல்வது மட்டும் போதாது, ஒரு பொய்ய 100 முறை சொன்னா அது உண்மையாகிவிடும் சொல்ற மாதிரி ஒரு எதிர்மறையான கருத்தை தொடர்ந்து பரப்பும் போது உதவி வாங்கும் நாட்டு மக்கள் கூட உதவி செய்பவர்களுக்கு எதிராக திரும்புறாங்க. இது உண்மையை எதிர்த்து போராடுறதில்ல, மக்களின் உணர்வுகளை, அவங்க மனநிலையை எதிர்த்து போராடுது. இந்தியா இவ்வளவு உதவிகளை செஞ்ச பிறகும் கூட இலங்கை சமூக ஊடகங்கள்ல பாகிஸ்தானுக்கு ஆதரவான கணக்குகள் மூலமா இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரங்கள் பரப்பப்படுதுன்னு உங்க ஆதாரங்கள் சொல்லுது. சில சமயம் இலங்கை மக்களை கூட இந்தியாவுக்கு எதிராக பேசுறத பார்க்க முடியுது. இது எப்படி சாத்தியம்? இதுதான் அந்த பிரச்சாரத்தோட வெற்றி. பாகிஸ்தான் ஒரு பொய்யான கதையை உருவாக்குது, இந்தியா அது பொய்ன்னு நிரூபிக்குது. ஆனா அதுக்குள்ள அந்த முதல் பொய் நிறைய பேரை சென்றடைஞ்சிடுது. ஆனா இந்தியா விளக்கம் கொடுக்குதே. ஆனா பாகிஸ்தான் தரப்பு போலி கணக்குகள், சில உள்ளூர் ஆட்களை வச்சு அந்த பொய்ய திரும்ப திரும்ப பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம ஒரு குழப்பமான சூழல் உருவாகுது. அந்த சூழல் இந்தியாவுக்கு எதிரா திரும்புது. இது இந்தியாவின் வெளியுறவு கொள்கையோட தகவல் தொடர்புல இருக்கிற 3 பெரிய பிரச்சனைகளை சுட்டி காட்டுது. முதல்ல அவுட்வர்ட்,
அவுட்வர்ட்னா? அதாவது நம்ம கிட்ட ஒரு விஷயத்த உலகத்துக்கு பிடிச்ச மாதிரி வலிமையா சொல்ற ஒரு கட்டமைப்பு இல்ல. நம்ம வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஒரு அறிக்கையை வாசிப்பார், அதோட சரி. ஆனா மற்ற நாடுகள், உதாரணமா சீனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் தங்களோட கருத்தை பரப்புறதுக்கு பல அடுக்கு வியூகங்களை வச்சிருக்காங்க. அவுட்ஸ்பெண்ட் அப்படின்னா நாம இதுக்காக போதுமான அளவு பணம் செலவழிக்கிறது இல்லையா? துல்லியமா. ஒரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா, அமெரிக்காவுல தங்களுக்கு சாதகமா லாபி செய்யறதுக்கு பாகிஸ்தான் இந்தியாவை விட பல மடங்கு அதிகமா செலவு பண்ணுது. நாம நம்ம பொருளாதார பலத்துக்கு ஏத்த மாதிரி கூட நம்ம கதையை சொல்றதுக்கு செலவு பண்றதில்ல. நாம நம்ம ராணுவத்துக்கு, உட்கட்டமைப்புக்கு செலவு பண்றோம். ஆனா இந்த தகவல் போர்ல முதலீடு செய்ய தவறிடுறோம். கடைசியா அவுட் பிளேடு, இதுதான் ரொம்ப ஆபத்தானதா தெரியுது. ஆமா, அவுட் பிளேட்னா ஆட்டத்துல தோற்கடிக்கப்படுறது. நம்ம கிட்ட பணம் இல்லாம இல்ல, கட்டமைப்பு இல்லாம இல்ல. ஆனா அந்த ஆட்டத்தோட விதிகள் நமக்கு புரியல, அல்லது புரிஞ்சோ நாம பழைய முறைகளையே பின்பற்றோம். தற்காப்பு ஆட்டமா? ஆமா, நாம எப்போதுமே ஒரு தற்காப்பு ஆட்டம் தான் ஆடுறோம். அதாவது யாராவது நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டை சொன்னா நாம அதுக்கு பதில் சொல்றோம். நாம ஏன் ஒரு கதையை உருவாக்கி அதை உலக அரங்கில் முன்னெடுத்து செல்வதே இல்ல. அவங்க தாக்குதல் ஆட்டம் ஆடுறாங்க, நாம தற்காப்பு ஆட்டம் ஆடி நேரத்தை வீணடிக்கிறோம்.